இன்ஃபேக்ட் நீங்க வெப்சைட் டிசைன் பண்ண போறது கிடையாது. உங்க டெவலப்பர்ஸ் தான் டிசைன் பண்ண ரியாக்ட்லயுமே இல்ல வேர்ட்ப்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல பிளாகரா இருக்கட்டும், எதுனாலுமே அவங்க தான் டிசைன் பண்ணணும். அவங்க டிசைன் பண்றவங்க கிட்ட கொடுக்கும்போது, நீங்க அதுல வந்து இந்த பேஜ் மட்டும் பார்க்கணும். தெரியுதா? ஷேர் பண்ணிடணும். தெரியுதா? இந்த பேஜ் பாத்துக்கோங்க. வேர்ட்ப்ரெஸ் ஷாப் இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். நம்ம இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இதுல ஒரு எரர் அது மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்ன எரர்? ஓகே. சோ இது வந்து ஒரு டெவலப்பர் பண்ண பேஜ். இதுல ஒரு எரர். இது டெவலப்பருக்கு தெரியாது. இதை இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப இது யார் கண்டுபிடிக்கணும்? நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நமக்கு விஷயம் தெரியாது. நம்ம அவங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது. நீங்க ஒரு ஹோட்டல் ரன் பண்றீங்க. நீங்க வந்து ஷெஃப் மட்டும் நம்பி ரன் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு தோசை அதுக்கு இருக்கு. நீங்க வந்து காசு இருக்கிற ஹோட்டல் ஆரம்பிச்சு ஷெஃப் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரலாம். இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்க, ரெகுலரா நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஒரு 4 நாள் லீவு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஹோட்டல் நீங்க பிரைமரி சாய்ஸா வைக்க வேண்டும். எப்ப வேணா க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நீங்க சோ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா நமக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கோடிங் தெரியணும் இல்ல. ஆனா எங்கெங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இதோட இம்பாக்ட் இருக்குன்றது இருக்கு. அதை கண்டுபிடிச்சு திருப்பி அவங்க கிட்ட போய் இது பண்ணி வச்சிருக்கணும். சரியா? அதுதான் வேர்ட்பிரஸ் ரியாக்ட் வந்து இந்த வேர்ட்பிரஸ் பாருங்க. இதுல கோடு தேவை. தீம் எடுத்து போடுறோம், டிராக் அண்ட் ட்ராப் மேலும் போடுறோம். ரியாக்ட் ஃபுல்லா கோடிங். ஆன் பேஜ் முடிச்சோன்னே ஒரு நாள் வந்து ரியாக்ட் வெப்சைட் எப்படி இருக்கும், ஃபுல் கோடிங்ல எப்படி இருக்கும், நீங்க இதுல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரியாக்ட்ல எப்படி இருக்கும், நீங்க நீங்க பண்ண பண்ணீங்க அப்போ சொல்லுவாங்க வேர்ட் பர்சன் இதெல்லாம் நீங்க பண்ணீங்க பிளகின் யூஸ் பண்ணீங்க இது கிட்டும் அப்படிதான் நீங்க சொல்லுங்க. ஓகே. ஸோ நேற்று நேற்று வரைக்கும் நீங்க வேர்ட் ப்ரெஸ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வேர்ட் ப்ரெஸ்ல ஓகே இப்ப நம்ம ரேங்கிங் பேராமீட்டர்ஸ் சொன்னோம் இல்லையா? ரேங்கிங் பேராமீட்டர்ஸ் இது இந்த டாபிக் தான். 200 plus ranking factor almost 13 factors பார்த்தோம். ஞாபகம் இருக்கா என்னன்ட்டு? ரேங்கிங் பேராமீட்டர்ஸ் தான் உங்களோட கம்ப்ளீட் சிலபஸ். அதாவது எஸ்சிஓ சிலபஸ். கண்டென்ட் கீவேர்ட் ஐடென்டிஃபிகேஷன், கீவேர்ட் ரிசர்ச், குவாலிட்டி கண்டென்ட், ஆன் பேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன் பேஜ் நான் சொல்லியிருக்கேன். ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் டிஃபரன்ஸ். அதுக்கு நான் உங்களோட பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்பிளா page equal to on campus. இந்த கேம்பஸ்ல நடக்குது. ஆன் பேஜ்னா நம்ம வெப்சைட்ல நடக்கக்கூடிய வெப்சைட்ல பண்ணக்கூடிய ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன் என்ன? இப்ப நீங்க வீட்டுக்கு போன இதே ட்ரெஸ்ல தான் இருக்கீங்களா? இப்ப இன்னைக்கு ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் போன இதே ட்ரெஸ் இருக்கீங்களா? வீட்டுல இருக்கிறதுக்கு லைட்டா ஆப்டிமைஸ் பண்ணி இப்ப நீங்க வந்து ஈவினிங் ரிசப்ஷன் போனா இன்னும் ஆப்டிமைஸ் ஆகும். ஸோ நம்ம பேஜ இன்னும் கொஞ்சம் நெருங்கியது அப்படின்ற ஆப்டிமைசேஷன் பண்ணும். ஸோ ஆன் பேஜ்னா என்னோட வெப்சைட்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு ஒரு பேஜுக்குலாம் போகணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் கோயம்புத்தூர்ல பாருங்க. இல்ல வந்து நீங்க ஜூம் கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூம் கார்னா வந்து செல்ஃப் டிரைவ் கார். டாக்ஸி கிடையாது. ரெண்டல் கார் வாங்கிட்டு ஜூம் கார் ஆட் பண்ணி அது கிருத்திகா அவங்க பெங்களூர் கோயம்புத்தூர்
ஒரு 3 நாள் இருக்காங்க. 3 நாளுக்காக டாக்ஸி எடுத்தா ரொம்ப சார்ஜ். இப்ப என்ன பண்ணலாம்? கார் வாங்க முடியாது. அங்கிருந்து வண்டி ஓட்டிட்டு வரதுக்கு டயர்டு. ஆனா எனக்கு செல்ஃப் டிரைவ்ல எனக்கு பிரைவசி வேணும் அப்படின்னா, இந்த Zoom கார் மூலமா இந்த வெப்சைட்ல நான் கார் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இவங்க வருவாங்க. எனக்கு 3 நாளைக்கு பேமெண்ட் சார்ஜ் போட்டு, அது உங்களுக்கு 3 நாள் ஓட்டிட்டேன். அட்வான்ஸாவும் கேட்கணும். 3 நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இதுதான் Zoom கார். Zoom கார் மாதிரி 4, 5 வெப்சைட் கார் சொல்லி போடுறது அது மாதிரி நிறைய வெப்சைட். இப்ப நீங்க கோயம்புத்தூர் வரீங்க. நீங்க Zoom கார் ஓப்பன் பண்ணுங்க. லோட் ஆயிட்டே இருக்கும். அடுத்து கார் சொல்லி ஓப்பன் பண்ணுங்க. டக்குன்னு வந்துருச்சு. இன்னும் ஓப்பன் பண்றீங்க. அதுவும் வந்துருச்சு. நீங்க Zoom ஆஃப் பண்ணி கண்டிப்பா. ஸோ ஆப்வியஸ்லி என்ன வந்து இது லோட் ஆயிட்டு இருக்கு என்னடா இது அப்படின்னு. ஏன்னா இப்ப நம்மளால ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் வெயிட் பண்றதுக்கு யூஸ் ஸோ இமீடியட்லி வி வில் நோ. அதுதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். உள்ள வந்தா செகண்ட் இருந்தா நல்லா இருக்குமா? ஒரு பிக்சர் வந்து என்ன சொல்றது? கிளாரிட்டி இல்லாத பிக்சர் நல்லா இருக்கு. ஸோ அது உள்ள வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு ஜெனியூன் ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி. அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது தான் வந்து நான் அந்த தியேட்டர் சொன்னேன். சாந்தி தியேட்டர் போவீங்களா இல்ல ப்ரூக் ஃபீஸ் போவீங்களா? ப்ரூக் ஃபீஸ்ல. ஏன்னா ஏர் கண்டி அங்க பாதிக்கு ஏர் கண்டிஷன் ஆஃப் பண்ணி இங்க ஏர் கண்டிஷன் இருக்கும். சிட்டிஸ் போட்டு கிளென்லினஸ் இருக்காது. கிரௌட் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். அந்த மாதிரி. அதே மாதிரி தான் நம்ம வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்ல பண்ணக்கூடியதுதான் ஆன் பேஜ். ஆன் பேஜ்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம பண்ண போறோம்னா டைட்டில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பத்தி எல்லாம். ஸோ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஹெடர் இமேஜ் இது நிறைய இதுல மென்ஷன் ஆயிருக்கு. ஒரே நிமிஷம். ஹலோ வந்துட்டீங்களா? அந்த பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர் கிடையாது. எக்ஸ்ப்ளோர் ஐடி பார்க்கணும் மென்ஷன் இருக்குங்களா? அந்த பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர். ஆ சிறுமணியா சண்டா So now, what do you mean by post and page? Post and a page. Straight up from there. Complete, complete our sentence. Our website. Website. Okay. Website la website கூட வரணும் போஸ்டும் பேஜ் பேஜ்ல இல்ல சர்வீஸ் நம்மளோட சர்வீசஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுதான் பேஜ். ஓகே இங்க இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஹோம் பேஜ். ஓகேவா? என்ன சொல்றோம்? ஹோம் பேஜ். இது வந்து பைத்தான் டேட்டா சயின்ஸ்னா இது ஒரு பேஜ். இது ஒரு சர்வீஸ் பேஜ். பைத்தான் ஒரு டிஎஸ். இதுல பைத்தான் பத்தி மட்டும் தான் இருக்கும். ஓகே பைத்தான் டிஎஸ் மட்டும் தான். இப்போ இது பிளாக்ஸ். இது வந்து ஆர்டிகல். ஓகே இது என்ன சர்வீஸா கிடையாது. இது நான் போடுற ஆர்டிகல். ஆர்டிகல் என்ன பண்ணணும்? போஸ்ட் தான் பண்ணணும். So this is post. Yes, services வந்து explain பண்றது page. So post na it's article, page na it is services. இது கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது போஸ்ட் பேஜ் மட்டும் தான் சொல்லுவேன். ஓகே
இப்ப இங்க வந்து எங்க இறங்கி கொண்டு போய் பேங்க் தானே கொண்டு வந்து போயிட்டு அதான் நினைக்கிறேன். சொல்லுங்க நான் ஏறிக்கிட்டே ஒரு சீனியர் அசோசியேட் சீனியர் இது அப்படின்னு நோட் பண்ணணும் நோட் பண்ண மேத்ஸ் டார்கெட் தினேஷ் அவங்க பார்ப்பேன் ஸோ இந்த வேர்ட்ப்ரெஸ்ல டேஷ்போர்ட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்க போஸ்ட் இருக்கும் இங்க பேஜஸ் இருக்கும் ஓகே இப்போ நீங்க ஒரு சர்வீஸ் தேடுறீங்க ஜாவா கோர்ஸ் தேடுறீங்கன்னா கீழே இதுதான் வந்து ஆர்கானிக் ரிசல்ட் இல்லையா நான் ஆர்கானிக் ரிசல்ட் சொல்லிருக்கேன் இதுதான் ஆர்கானிக் ரிசல்ட்டோட ஸ்ட்ரக்சர் ஓகே இது வந்து பிராண்ட் நேம் ஓகே இது யூஆர்எல் இருக்கு இல்லையா இது வந்து ஃபைல் நேம் ஆர் பெர்மாலிங்க் ஆர் ஸ்லங் ஃபைல் நேம் ஆர் பெர்மாலிங்க் ஆர் ஸ்லங் எஸ்எல்யூஜி அது ஃபைல் இமேஜிங் தான் அது வந்து எடுத்து நீங்க ரெடி பண்ணலாம் அது இது வந்து யூஆர் தான் நம்ம சொல்ல போறோம் பெர்மாலிங்க் இல்ல ஃபைல் நேம் இல்ல ஸ்லங் கிளியர் ஸ்லங் எஸ்எல்யூஜி இது வந்து எஸ்சிஓ டைட்டில் ஓகே சோ அந்த ஸ்ட்ரக்சரை வரைச்சு வச்சுக்கோங்க மேல வந்து என்னது பிராண்ட் நேம் பிராண்ட் நேம் செகண்ட் வந்து என்ன வரும் இந்த பெர்மாலிங்க் தேர்ட் ஒன் வந்து பெருசா இருக்கிறது இஸ் எஸ்சிஓ டைட்டில் கிளியர் ஃபோர்த் இங்க இருக்கிறது இஸ் கால்ட் as மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஓகே டன் இப்போ நம்ம போய் இது மூணு நம்ம இது சாரி இந்த மூணு பிராண்ட் நேம் தானே வந்துடும் மிக்ஸ் இருக்கிற மூணுமே நம்ம ஒரு பேஜ்லயே ஒரு போஸ்ட்லயே கொண்டு வரணும்னா we would require a plugin நீங்க ஃபர்ஸ்ட் வந்து AHF மாதிரி plugin பண்ணீங்கல்ல அது வந்து Chrome plugin இப்போ நம்ம போறது WordPress plugin சோ அதுக்கு வந்து உங்களுக்கு 2-3 plugin இருக்கும் plugins என்னென்ன வரும்னா rank map எதை சொன்னாரா rank map Yoast all in one SEO இது மூணு யூஸ் பண்ணா பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ண போறது rank map okay clear இப்ப டவுன்லோட் பண்ண சொன்னாங்களா இல்ல so if you want to download a plugin இதுலயே வந்து plugins ஆப்ஷன் இருக்கு இன்ஸ்டால்டு plugin நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது கூட இருக்கும் and சர்ச் இங்க போய் நீங்க rank map அப்படியே சர்ச் பண்ணீங்கன்னா இங்க rank map இருக்கும் நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கனால டீஆக்டிவேட் பண்ணிட்டு இல்லனா இன்ஸ்டால்னு வரும் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்டிவேட் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்டிவேட் so once activated now we are going to post okay நான் வந்து add new post இதுதான் வந்து ஒரு போஸ்டோ பேஜுக்கோங்க நீங்க பேஜ் எல்லாம் பண்ணும்போது இங்க எடிட் வித் எலிமெண்டார்ல போகுது ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் டிசைனுக்கு ஈஸியா இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்ட்டுக்கு என்ன பண்ண போறோம் எப்படி வந்து இந்த ஸ்கோர் ஏற்கணும் அப்படின்னு இங்க இருக்குது இல்லையா இதுதான் வந்து ரேங்க் மேப்போட ஸ்கோர் இப்போ எனக்கு எவ்வளவு இருக்கு 0 இது 85க்கு மேல இருந்தா மட்டும்தான் இந்த பேஜ் இஸ் கால்ட் as SEO on page optimized ஏன் 85 ஏன் 100 இல்லைன்னா 2-3 பேராமீட்டர் இப்போ எவ்ரிதிங் okay so அதான் 85 சொல்லி நான் சொல்றேன் if you get 100 well and okay
இந்த பக்கம் இருக்கிறது கண்டென்ட் ஏ இருக்கட்டும், அது வந்து பெய்ட் வெர்ஷன் அனுபவிக்கிறேன். ஸோ இங்க ராயல் ஹேப்பன்ஸ். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் தட் நான் வந்து ஒரு டம்மியா ஒரு இமேஜ் ஒரு கண்டென்ட் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ ஐம் யூஸ் சாட் ஜிபிடி. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். சாட் ஜிபிடியில எடுத்து அப்படியே ஹியூமரைஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை போட்டீங்கன்னா அது ஒரு நாளடைவுல ஏ கண்டென்ட் take it, humanize it, paraphrase it, and then add some words of English. நடுவில் கொஞ்சம் வேர்ட் ஆட் பண்ணுங்க. ஏ டிடெக்டர்ல ஜீரோ ஜிபிடி வருது. அதுல போனீங்கன்னா எது ஏ கண்டென்ட் அப்படின்னு சொல்லி டெக்டர் பண்ணி எல்லோ இதுல காமிக்கும். அதுக்கு நடுவில் 4-5 வேர்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அது எப்பவுமே ஹியூமன் கண்டென்ட் தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் இங்க give me 3000 words. நான் ஜஸ்ட் போடுறேன். உங்களுக்கு தெரியும் அது போடணும். ப்ராம்ப்ட் கரெக்டாக நீங்க போடணும். சரி. Blog on Java course கோயம்புத்தூர். இப்போ நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணதுக்கு எடுத்து வந்து இங்கிலீஷ். You click on this. So இந்த ஸ்னிப்பெட் இந்த போர்ஷன் தான் இது. இப்போ நம்ம இதை எடிட் பண்ணணும். ஓகே. ஸோ இது அங்கே போய் எடிட் ஸ்னிப்பெட் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்க வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன பிரைமரி கீவேர்டு ஜாவா கோயம்புத்தூர். ஓகே. ஸ்டோர் அதுக்கே இன்னொன்னு இங்க டைட்டில் இருக்கு, இங்கேயும் டைட்டில். இது ரெண்டும் செய்யுமான்னு கேட்டா நோ. திஸ் இஸ் SEO டைட்டில், திஸ் இஸ் பேஜ் டைட்டில் ஆர் போஸ்ட் டைட்டில். இது வந்து செய்யுமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கான்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டீங்க, இங்க ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட் எடிட் ஸ்னிப்பெட். அது எடிட் ஸ்னிப்பெட்ல இதுதான் டைட்டில். ஸோ ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் வித் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஓகே. பெருமாளிங்க்ல நான் வந்து ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கேன். இங்க டைட்டில் எவ்வளவு இருக்கணும்? 60 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். பெருமாளிங்க் 75 கேரக்டர் தான் இருக்கும். Description 160 character தான் இருக்கும். ஓகே. அதுதான் so Java course in Minecraft can be learned at this level which சரியா? ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர், இங்க ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர், இங்க ஜாவா கோர்ஸ் மூணுலயுமே இந்த கீவேர்ட் இருக்கும். இது நீங்க சேவ் எல்லாம் பண்ண தேவையில்ல, க்ளோஸ் பண்ணாலே போதும். T4 வந்து 59 கான்ச்.
இப்போ நீங்க கீழே பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொன்றா ஒரு கைட் பண்ணுவோம். இப்போ இங்க green இருக்கா? ஒரு you have a focus keyword in your SEO title. Focus keyword used in SEO meta description. கொடுத்துட்டோமா, ரெண்டு கொடுத்தோமா? Focus keyword in URL. மூணுலையுமே நம்ம வந்து கொடுத்துருக்கீங்க. Focus keyword doesn't appear at the beginning of your content. உங்களுக்கு அது புரியலன்னா கிளிக் பண்ணி அது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, இந்த ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து ஃபர்ஸ்ட் 10% ஆஃப் யுவர் கண்டென்ட் வந்து அது இன்க்ளூட் ஆகுது. இப்போ நம்ம எவ்வளோ வேர்டிங் போட்டிருக்கோம்? 1415 வேர்ட் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ 10% எவ்வளோ? 140 வேர்ட்ஸ் உங்களோட பிரைமரி கீவேர்டு ஒரு தடவை மென்ஷன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஆட் பண்ணுவேன். ஓகே, ஜஸ்ட் ஜாவா focus keyword appears in the first 10% of the content. Focus keyword found in the content. இப்போ கான்டென்ட் வந்து 1415 தான் இருக்கு. எவ்வளவு வேணும்னா 2500 வேர்ட் வேணும். ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுல இருந்து அப்புறம் ஆம்பர் பென்ஸ் லைட் கிரீன் இருக்கு. ஸ்கோர் வந்து 69 ஆயிடுச்சு. இப்போ இது போன எல்லாமே நம்ம கிரீன் பண்ணிடும். But next we are going to open this one. Focus keyword found in the subheading. Subheading எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்கு H1, H2, H3, H4, H5, H6 இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைட்டில்ஸ். இந்த H1 அப்படிங்கிறது தான் பேஜோட டைட்டில். ஓகே, ஒரு பேஜுக்கு ஒரு H1 தான் இருக்கும். H2, H3, H4 எவ்வளவு வேணா இருக்கும். ஆனா ஒரு பேஜுக்கு ஒரே ஒரு H1 தான். அது நினைக்காம கீழே வைக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கான். அவங்களுக்கு எது பெட்டர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அரவிந்த் சார் தான் இன்னைக்கு பார்த்துருந்தாங்க. கீழே கீழே எடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக இப்போ இருக்கிற கிளாப்ல வைக்க நான் இருக்கிற கிளாப்ல வச்சுக்கலாம். வேற என்ன சொல்றாங்க, கீழே மேல வச்சுக்கலாம். கீழே வச்சுக்கலாம். மொத்தம் 25 feet பைப் லைன் சொல்றோம். எவ்வளோ மீட்டர் வரும்? அதில் 10 feet உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. 15 மட்டும் வாங்க. 15 feet. ஆமாம், சொல்லுங்க. இப்படிதான் இருக்கும். அதில் ஃபாண்ட் சைஸ் H1 வந்து பெருசா இருக்கும், H2 கொஞ்சம் கம்மி, H3, H4, H5 அப்படி கம்மியாக இருக்கும். H1 போட்டதா இருக்கணும், H2, H3 can be any number of times. Okay. So now இப்போ focus keyword வந்து subheadings. இந்த subheadingsல நம்ம focus keyword வச்சுக்கணும். Training institute Java course requirement mention இல்லை. So it is saying that okay, you have mentioned it subheading. Subheading H2, H3, H4. Okay. அப்புறம் add an image. இது நம்ம பார்த்துக்கலாம். You are okay. You follow and இப்போ வந்து நம்ம ஒரு image add பண்ணணும். You want to add image. You click here. Okay.
இந்த பிளாட்ல கிளிக் பண்ணணும்னா இங்க இமேஜ் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் கான்டென்ட்ல உங்களுக்கு இமேஜ் இருக்கணும் இன்ஃபோகிராஃபிக் இருக்கணும் டேபிள் ஆஃப் கண்டென்ட் எல்லாரும் சொன்னல ஸோ கண்டிப்பா இமேஜ் நீங்க ஆட் ஸோ யூ ஆட் இமேஜ் அப்லோட் இப்போதைக்கு நான் இதை ஜஸ்ட் ஆட் பண்றேன் ஓகே அதோட முடியாது இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு இந்த இந்த போயிட்டு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் நம்ம இமேஜை கிளிக் பண்ணிட்டு இதை போனீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இங்க ஏன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கொடுக்கும் போதுன்னா நீங்க கூகுள் இமேஜ்ல ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர் தேடுக்கும் இந்த இமேஜ் அண்ட் இந்த இமேஜ் லோட் ஆகுதுன்னா சில டைம் நீங்க வந்து போனீங்கன்னா பேஜ் இமேஜ் லோட் ஆகுதுன்னா ஜாவா கோர்ஸ் கோயம்புத்தூர் அந்த லெட்டர்ஸ் மட்டும் வந்து ஓகே ஸோ அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் பண்ணுவோம் இமேஜுக்கு பதில் இங்க என்ன பண்ணணும்னா இங்கேயுமே நீங்க ஆனா இமேஜ் கிரீன் ஆயிடுச்சா கீவேர்ட் டென்சிட்டி இதை நான் சொல்லியிருக்கேன் கீவேர்ட் டென்சிட்டி சொல்லுங்க கீவேர்ட் டென்சிட்டி அவுட் ஆஃப் எவ்வளோ ஹண்ட்ரடா it should be out of 1 okay out of 1 இங்க keyword density எவ்வளவு காமிச்சிருக்கு 0.74 இருக்கா அப்படி நமக்கு 0.26 ஆட் ஆகும் so what I am doing is that I am adding java course in கோயம்புத்தூர் ஆட் பண்ணிட்டேன் 0.78 வந்துச்சா no expensive 470 20807 ஆமாம் இவங்க தான் வந்து சிம் ஆஃபீஸ் தாங்க இவங்க வந்து ப்ரோசல் ரெடி பண்ணிருக்கேன் இல்லை 4476 இது ஒரு இன்னொரு 9047020807 எவ்வளவு சார் keyword density 0.90 Java was in 93 ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இப்படி பண்ணக்கூடாது நீங்க பண்ணும்போது மீனிங்ஃபுல்லா அவங்க கீவேர்ட் டென்சிட்டில சொல்லி கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் அது வந்து நாம கீவேர்ட் ஸ்டஃபிங்னு சொல்லுவோம் there is black hat SEO practice it is punishable சரியா பனிஷபிள் உங்க லீகல் கேஸ் வராது கூகுள் வந்து இதை வந்து மேலே காணும் கூகுள் வில் பனிஷ் வெப்சைட் எடுத்துருவோம் சார் வெப்சைட் மேலே காணுது காட்டு Bank சரி வந்துருச்சா போனேன் ஸ்டோர் வந்துருக்கு 75 75 இப்போ
சில கண்டென்ட் எடுத்து அந்த போஸ்ட்ல போயிட்டு லாகின் இருக்குல்ல யூசர் பாஸ்வேர்ட் Yes, sir. போயிட்டு அந்த போஸ்ட்ல போயிட்டு அந்த கண்டென்ட் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணிட்டு ரேங்க் மேப் வந்து ஸ்கோர் கிளிக் பண்ணி அது Okay. சொன்னதை இன்னைக்கு மாதிரி விட்டு வேற ஒர்க்கா போனாதான் பிரச்சனை. இது பாஸ்வேர்ட் பண்ணி வைக்கிறது பேசினேன் கேட்டு வீடியோ இது இதான் பாஸ்வேர்ட்